இணைந்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பு பகுதியூடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை கதைக்கப் போறோம் என்றால், இந்த எங்களை சுற்றி இருக்கின்ற பொது உடைமைகள், பொது சொத்துக்கள், பொது இடங்களை நாங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் கதைக்க இருக்கிறோம். ஏனென்றால் இன்று பொதுவான சொத்துக்களை அல்லது அரச சொத்துக்களை அல்லது பொதுவான இடங்களை நாங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பது ஒவ்வொருவரும் நாங்களே எங்களுக்குள்ளே கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், பல இடங்களிலே இந்த பொது விடயங்கள் வந்து அல்லது பொது இடங்கள் வந்து, பொது சொத்துக்கள் வந்து சேதமாக்கப்படுகின்ற தன்மைகள் அல்லது பழுதாக்கப்படுகின்ற தன்மைகள், அசுத்தப்படுத்தப்படுகின்ற தன்மைகளை நாங்கள் பொதுவாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த எங்களை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில் இது அதிகமாக நடக்கின்ற சம்பவங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த வாய்க்கால்கள் இருக்கிறதை நாங்கள் பார்த்திருப்போம். வடிகான்கள், வாய்க்கால்கள் எல்லாம் வந்து மழைக்காலம் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்? எல்லாம் வறட்சி அடைந்து கூடுதலாக நீர் ஓடாத பகுதியாக காணப்படும். மழைக்காலம் பெறுகின்ற பொழுதுதான் அதிலே நீர் தேங்கி அதனூடாக வாய்க்கால் ஊடாக மழை தண்ணீர் வந்து கடலை சேர்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்பொழுதெல்லாம் நாங்கள் அந்த கான்களை என்ன செய்கிறோம் என்றால், ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய வீட்டு கழிவுகளை வந்து இரவு நேரங்களோ சரி, பகல் நேரங்களோ சரி, யாரும் பார்க்காத நேரங்களிலே வாகனங்களிலோ சரி, அல்லது கைப்படவோ தூக்கிக் கொண்டு வந்து மூட்டைகளாகவோ அல்லது தாங்கள் வீதிகளிலே பாவனை செய்கின்ற பொருட்களையாவது சரி, அப்படியே அந்த கான்களுக்குள் போட்டு போகிறார்கள். அது இப்பொழுது ஒரு பாதிப்பாக பலர் அதை எடுத்துக் கொள்வதில்லை. ஏனென்றால், அது இப்பொழுது வெயில் காலம். சரியான வெக்கையாக இருப்பதனால், அதெல்லாம் அந்த பகுதியெல்லாம் வந்து உலர்ந்து, காய்ந்து இருக்கும். அவை யாருமே அப்படி போட்டாலும் கண்டுக்க மாட்டார்கள். என்ன காரணம் என்றால், நீரோட போது இப்போது இல்லை. ஆனால் மழை வருகின்ற பொழுது, மழை காலங்கள் வருகின்ற பொழுது, இவ்வாறான ஒரு விடயம் வந்து எங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது. அது எங்களுக்கான தனிப்பட்ட சொத்து அல்ல. அது அரசாங்கத்தினுடைய பொதுவான அதாவது மக்களுக்கான பொதுவான ஒரு இடம். பொதுவான பகுதி. அதாவது எங்களை சார்ந்திருக்கின்ற சமூகத்துக்கான பகுதி. அது ஒரு சொத்து. பொது சொத்து என்று வைத்துக் கொள்ளலாம். அவ்வாறான இடங்களிலே நாங்கள் இந்த கழிவுகளை அதாவது தண்ணீர் குடிப்போம். தண்ணீர் குடிச்சிட்டு போத்தல அப்படியே அதில போட்டுப்போம் வீதியில. அதாவது மில்க் பாட்டில்ல போடுவோம். அது எங்க ஐஸ்கிரீம் கப்ப போடுவோம். இப்படி பொது இடங்களிலே இவ்வாறான விடயங்கள் நடக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க. வாய்க்கால்கள், வடிகான்கள், நீர் போகின்ற பிரதேசங்களிலே, அதாவது இந்த கடைகளை சுற்றி இருக்கின்ற வடிகான்கள், அல்லது வாய்க்கால்கள், அல்லது குளங்களை சுற்றி எந்த நேரமுமே நீரோட்டத்துடன் சம்பந்தப்பட்ட இடங்களிலேயும் வந்து நாங்கள் இவ்வாறான கழிவுகளை கொண்டே கொட்டுகிறோம். அதாவது கடைகளிலே இருக்கின்ற சிலர் கடைகளுடைய கழிவுகளை கொண்டே கொட்டுவது. அதாவது யாருக்கும் தெரியாமல் செய்கின்ற செயற்பாடுகள் அல்லது நாங்கள் எங்களை உணராமல் செய்கின்ற சில செயற்பாடுகள். நாங்கள் இப்ப ஒரு ஒரு சோடா குடிச்சிட்டு இருக்கோம். சோடா குடிச்சிட்டு டக்குனு அந்த போத்தல அதில போட்டுறோம். நான் யோசிக்கணும் அவ்வளவு தூரத்துக்கு. அதாவது அந்த போத்துல சுத்தமா போட்டுட்டோம். அதாவது ரோட்ல போடாம போட்டோம்ன்னு நினைப்போம். ஆனா அது போய் ஏதோ ஒரு வழியிலே ஒரு தடைகளாக பாதைகளை அந்த வாய்க்கால் பகுதிகளை தடைப்படுத்துகின்ற பொழுது, நிச்சயமாக அது வந்து எப்படி ஒரு விதத்திலே எங்களுக்கு ஒரு பாதிப்பை தரக்கூடிய விடயமாக இருக்கும். ஏன்னா வடிகான்கள் அதிலே தேங்கி நின்றால் அந்த நீர்கள் ஓட்டம் இல்லாமல் தேங்குகின்ற பொழுது இவ்வளவு தூரத்துக்கு சுற்றுச்சூழலுக்கு மாசடைவு அல்ல துர்நாற்றத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக அமையும். ஆகவே நாங்கள் அதை பொருட்படுத்துவதில்லை. முடிந்தவரை உங்களை சுற்றி இருக்கின்ற இந்த வடிகான்கள், வடிகால்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம். அடுத்து நாங்கள் பொதுவாக இந்த பார்க்கின்ற பொழுது, பொதுவான இடங்களாக இருக்கின்ற வைத்தியசாலைகள், பொது நூலகங்கள், சந்தைகள், பாடசாலைகள் என்று சொல்லி பொதுவாக இருக்கின்ற பேருந்து திரைப்படங்கள், பொதுவாக இருக்கின்ற மெலசல கூடங்கள், இவ்வாறான இடங்களில் நாங்கள் செய்கின்ற செயல்கள் சில அருவருக்கத்தக்கன விடயங்களாகவும் பார்க்கப்படுகிறது. என்ன காரணம் என்றால், பொது வழியிலே வந்து பலர் கூடுவார்கள், பலர் வருவார்கள், பலர் போவார்கள். ஒரு சந்தை என்றால் எத்தனையோ பிரதேசத்திலிருந்து, எத்தனையோ இடத்திலிருந்து வருவார்கள். வைத்தியசாலை என்றால் அப்படித்தான். அப்படி ஒவ்வொரு இடங்களிலும் வந்து ஒவ்வொரு இடத்திலிருந்து எங்கிருந்து எங்கிருந்தெல்லாம் வருவார்கள். ஆகவே அதற்காக வந்து பயணிகள் நிழல் குடை இருக்கும். அல்லது பயணிகள் கதிரைகள் இருக்கும். அல்லது பயணிகள் இளைப்பாறுவதற்கான இட வசதிகள் எல்லாம் இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம்? அதிலே இருந்தோம் ஒரு சிலர். ஒரு சிலருடைய செயற்பாடுகள் மற்றவர்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும். ஒரு சிலர் அதிலே இருந்து வெற்றிலையை காரி துப்பிவிட்டு போவார்கள். வெற்றிலையை சப்பி துப்பிவிட்டு பொது இடத்திலே போவார்கள். அதைப் பற்றி அவர்கள் கவனத்திலே கொள்ள மாட்டார்கள். அல்லது சாப்பிட்ட மிகுதிகள், சாப்பிட்ட மிச்சங்கள் அல்லது தண்ணீர் போத்தல்களை வந்து அதிலேயே அப்படியே வைத்துவிட்டு போவார்கள். அது ஒரு புறம் இருக்கு. அல்லது அ அந்த இருக்கின்ற இருக்கைகளை போட்டு தங்களுடைய நேரப்போக்குக்காக அதிலே இருந்து 2, 3 பேர் இருக்கின்ற பொழுது, அ என்ன சொல்ல விளையாட்டாக செய்கின்ற செயல்கள் சில வேளைகள் அந்த இருக்கின்ற இருக்கைகளை பிய்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அது அந்த இருக்கைகளை நெளிப்பதற்காக அல்லது வளைப்பதற்காக, உடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். எங்களுக்காக அரசாங்கம் பொதுவான விடயங்களை செய்திருக்கின்ற பொழுது, அதை மற்றவர்களுக்கும், எங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் என்று நினைத்து நாங்கள் அதை பயன்படுத்துகின்ற நடைமுறையை கொண்டு வருவதில்லை. நாங்கள் அந்த இடத்திலிருந்து சாப்பிட்டு விட்டு ஒரு சாப்பாடு கழிவுல அதை வைத்துவிட்டு போறோம் என்றால், அது பொது இடம் என்கின்ற பொழுது, அதை சுத்தப்படுத்துகின்ற வரை
அங்கே இருக்கின்ற பிராணிகள், அதாவது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற பிராணிகள், அது என்னவான பிராணிகளாக இருக்கட்டும், அந்த பிராணிகள் வந்து அவற்றை என்ன செய்யும்? பிச்சு பிடுங்கி அதிலே குப்பை கழிவுகளை இன்னும் பரப்பி, அங்க வருகின்றவர்களுக்கு இன்னும் ஈகள் மொய்த்து சாப்பாடுகளை அந்த ஈகள் மொய்க்கின்ற தன்மைகள், அது இன்னும் சுகாதார சீர்கேடுகளை உருவாக்கின்ற தன்மைகள். இப்ப அந்த விலங்குகளுடைய கழிவுகளும் அதிலே தேங்கி, இன்னும் எங்களுக்கு சுகாதாரமற்ற ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆக பொது இடங்களான இந்த மருத்துவமனைகள், பேருந்து திரைப்படங்கள், சந்தைகளிலே வந்து இந்த வெற்றிலைக்காரர்களை துப்புவது, அல்லது நாங்கள் எங்களுடைய துப்பல்களை துப்புவது, அல்லது பவுக்கம் சப்பி போட்டு சிறு குழந்தைகள் வந்து பெரியவர்கள் அந்த பவுக்கங்களை சாப்பிட்டு வீதிகளிலே போடுவார்கள். அது பலருடைய கால்களிலே அகப்பட்டு பெரிய 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 பிரச்சனைகளை எல்லாம் அது கொடுத்திருக்கிறது. சில வேளைகளில் அது வந்து மற்றவர்களுக்கு இடையூறு மட்டுமல்ல, ஆபத்துக்களையும் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளையும் உருவாக்கும். அதை நாங்கள் கவனத்தில் எடுப்பதில்லை. அவ்வாறான இடங்களிலே பொதுவான இடங்களுக்கு செல்கின்ற பொழுது பொதுச் சொத்துக்களை எங்களுடைய வீடுகளில் நாங்கள் எப்படி பயன்படுத்தினாலும் அது அப்பா, அம்மா கொஞ்ச நேரம் சத்தம் போடுவார்கள், வந்து விட்டு விடுவார்கள். ஆனால் பொது இடங்களிலே யாருமே அந்த நேரத்தில் கண்டுக்காவிட்டாலும், அல்லது யாருமே அதை பற்றி சொல்லாவிட்டாலும், நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சி ஈரத்தில் நடக்கின்ற பொழுதுதான், அந்த பிரதேசம் மற்றவர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கும். அதாவது நாங்கள் மலசல கூடத்துக்கு போகிறோம், ஒரு பொதுவான மலசல கூடத்துக்கு போறோம் என்றால், அங்கே அதுக்கான தண்ணீர் வசதி இருந்தால், தண்ணீரை நாங்கள் ஊற்றித்தான் ஆக வேண்டும். ஆனால் அவர் அப்படி இல்லை. நாங்கள் எங்களுடைய கழிவு அகற்றலை முடித்துவிட்டு அப்படியே வந்து விடுவோம் சிலர். அவை அங்கு மற்றவர்கள் போகின்ற பொழுது முகம் சுளிக்க வைக்கின்ற, அல்லது அங்கே வந்து என்ன சொல்ல துர்நாற்றம் வீசக்கூடிய நிலைகள் ஏற்படும். சில அந்த பிரதேசங்களிலே வந்து வெற்றிலைக்காரர்களை துப்புகின்ற சந்தர்ப்பம். இப்படி பொது சுகாதாரத்துக்கு சீர்கேடான விடயங்களை நாங்கள் செய்கின்ற செயல்கள் மிக ஆபத்து. அதேபோல இந்த பஸ்ஸுகள்ல இருந்து சிலர் வந்து சும்மா இருக்க மாட்டார்கள். அந்த சீட்டில இருந்து பின்னுக்கு இருந்து சீட்ல இருந்து ஏதாவது கிறுக்குவது, எழுதுவது, அதை பிப்பது என்ற ஒரு செயற்பாடுகள். தங்களை அறியாமலேயே சிலவர்கள் ஃபோனை பார்த்து பார்த்து சிலர் அப்படி செய்வார்கள். இப்படி அல்லது அங்கே இருக்கின்ற அந்த வாகன கதிரைகள் அல்ல வாகனத்தை இருக்கின்ற இருப்பிடங்களை வந்து அதாவது என்ன சொல்வது? அதில் இருக்கிற நாற்காலியாக இருக்கட்டும், என்ன ஒரு சொத்துக்களாக இருந்தாலும், அந்த சொத்துக்களை வந்து ஏதோ ஒரு விதத்திலே வந்து தங்களுடைய பலப்பிரயோகங்களை காட்டி அவற்றை உடைக்கின்ற தன்மைகளும் சிலருடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதேபோன்று ஆட்கள் நிறையவே அந்த பயணிகள் முண்டியடித்து போகின்ற பொழுது, இடப்பற்றாக்குறைகள் வருகின்ற பொழுது, இடத்தை பிடிப்பதற்காகவே அது என்ன நடந்த உள்ளுக்கு இருக்கின்ற என்ன உடைஞ்சாலும் பரவாயில்ல, கம்பி போனாலும் பரவாயில்ல என்று நான் போனா சரி என்ற போன்று பல நேரங்களில் இவ்வாறான என்ன சொல்ல பொதுச் சொத்துக்கள் நீக்காமல் நாங்கள் எங்களுடைய பலப்பிரயோகங்களை காட்டுவதும் இன்று அதிகமாக இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவை அது மட்டுமில்லாமல் வைத்தியசாலை என்பது சுகாதாரமாக பேண வேண்டிய ஒரு இடம் என்றபடியால் வைத்தியசாலையில் அங்கேயே போட்டிருப்பார்கள். இந்த இடத்தில் குப்பைகளை போடுங்கள். இந்த இடத்தில் நீங்கள் துப்பலாம் அல்லது இந்த இடத்தில் இது ஒதுக்கப்பட்ட இடம் என்றால் அதற்கான இடத்தை அந்த இடத்திலே தான் நாங்கள் செய்ய வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் இன்றைய காலகட்டத்தில் செய்கிறோம். இதெல்லாம் எங்கே உருவாகிறது என்றால் வீட்டிலே தான் ஆரம்பிக்கிறது இந்த பழக்கவழக்கங்கள். வீட்டில் நாங்கள் சரியா ஒரு செயலை செய்து பழகினோமாக இருந்தால், பொது இடங்களில் போகின்ற பொழுதும் எங்களுக்கு அந்த பழக்கங்கள் வேற. எங்களை அறியாமலே அது வேற. எங்க வீட்டில நாங்கள் ஒரு குப்பையை ஒரு குப்பை தொட்டிக்குள் தான் டஸ்ட்பினுக்கு போடுறோம்னு வைத்துக் கொண்டால், போற இடத்துல நாங்கள் தேடும், அந்த கண் தேடும். ஒரு குப்பையை தூக்குகின்ற பொழுது இதை எங்க போடலாம் என்று. ஆனால் வீட்டிலே அந்த பழக்கவழக்கம் நாங்கள் அதாவது சொல்வார்கள், அந்த சிறு வயதில் வளர்க்கின்ற வழக்கம் தான் பெரிய வயது வரை என்று சொல்வது. 5ல் வளையாத 50ல் வளையுமா என்பது போன்று, சிறு வயதில் பழகுகின்ற பழக்கங்கள் தொட்டிற் பழக்கம் சுடுகாடு வரை என்பது போன்றுதான். நாங்கள் சிறு வயதில் என்னத்தை கற்றுக்கொள்கிறோமோ, செய்கிறோமோ அதுதான் எங்கள் வளர்கின்ற பொழுதும் வரும். வளர்ந்தவர்கள் கூட இந்த தவறை செய்வதை நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அது முடிந்தவரை ஒரு என்னவோ நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு ருசுவாக இருந்தால் கூட, அதை போடுவதற்கான இடம் இருக்கிறதா என்று பார்த்தா போட வேணும். சரி போட இடம் இல்லை என்றால், அதை எங்களுடன் கொண்டு போய் எங்கே போடக்கூடிய வசதி இருக்கிறதோ அதற்கான கழிவிடங்கள் அங்கே போடுவது சால பொருத்தமாக அமையும். அதை நாங்கள் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது பெற்றோர்களுக்கும் பொறுப்பு, ஆசிரியர்களுக்கும் அது பொறுப்பான விடயம். ஒரு பாடசாலையாக இருந்தால் அந்த பாடசாலையின் நாற்காலியை பிள்ளைகள் எப்படி அதில் இருக்க வேண்டும். அது எப்படியும் இருக்கலாம் என்று இல்லை. அடுத்தடுத்த தலைமுறையினரும் வந்து அதில் இருக்க போகிறார்கள் இல்லையா? அது ஒரு பொதுவாக அரசாங்கம் தருகின்ற புத்தகங்கள். நாங்கள் புத்தகங்களை படித்து சரி எங்களுடைய வகுப்பு முடிகிறதா இந்த புத்தகம் அடுத்த முறை தேவையில்லை என்ற மனநிலைக்கு கொண்டு வரக்கூடாது. புத்தகங்கள் எங்களுக்கு அடுத்த வகுப்பு மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு விதத்தில் அதை நாங்கள் சுத்தமாகவும் கிழிக்காமல் அதை என்ன சொல்வது பொதுவான எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய புத்தகமாக வரப்போவதனால் அதை சுத்தமாகவும் மட்டுமல்லாமல் அதை வந்து மற்றவர்கள் படிப்பதற்கு ஏற்ற விதத்தில் முகம் சுளிக்காத அளவுக்கு நாங்கள் அதை பேணி பாதுகாக்க வேண்டியவர்களாகவும் இப்படி பயன்படுத்திக் கொள்ளணும். இப்படி நிறைய விடயங்களை சொல்லலாம் இல்லையா திவ்யா? நிச்சயமாக. உண்மையிலேயே இந்த பொதுச் சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடிய தன்மை என்பது அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய விடயமாக இருக்கும். பொதுவாக இதற்குரிய வார்த்தையாக இந்த வண்டலிசம் என்ற ஒரு வார்த்தையை இதற்கு இணையான பதமாக குறிப்பிடுவார்கள். அதாவது அந்த வண்டலிசம் எப்படி இருக்கும் என்று சொன்னா, அது ஏன் செய்கிறோம்ன்றது எங்களுக்கே தெரியாது. அல்லது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்பது அதனை செய்வதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த குறிப்பாக இந்த பஸ் சீட்டுகளை ஏதோ ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு கிழிக்கிறதா இருக்கலாம். அல்லது பொது இடங்கள்ல எச்சில் துப்புறதாக இருக்கலாம். அல்லது பொது இடத்துல ஒரு நாங்கள் ஐஸ்கிரீம் கப்ப குடிக்கிறோம்னு சொன்னா, அது பக்கத்துல டஸ்ட்பின் இருக்கு.
டஸ்ட்பினுக்கு பக்கத்துல இருந்தாலும் அதிலேயே வச்சுட்டு வர பழக்க வழக்கங்கள் எல்லாமே எங்களுக்கு இன்றைக்கு அதிகரிக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. அது முதல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இந்த பழக்க வழக்கங்கள், அதாவது குறிப்பாக இந்த பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடிய பழக்க வழக்கம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு இந்த வீதியோரங்களில் எல்லாம் பார்த்தீர்களானால் இன்றைக்கு வீதிகளிலே தார்களினுடைய கருப்பு நிறத்தினை தாண்டி வெற்றிலை துப்பல்கள், அந்த வெற்றிலை துப்பல்களுக்கான இடமாக அந்த இடம் இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஜன்னல் இருக்கையில இருந்து கொண்டு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மருந்துகள்ல இருக்கக்கூடிய வீதிகளை பார்க்க முடியாது. காரணம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அதிகமாக அதிலே வெற்றிலை துப்பல்கள் என்பது அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே எங்கே ஒரு இடத்துல நாங்கள் பயணிக்கக்கூடிய இடத்தை நாங்களே அவற்றை அசிங்கமாக அல்லது அழகு குலைய செய்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு அது இடையூறாக அல்லது பார்ப்பதற்கு ஒரு அருவருக்கத்தக்க நிலைமையினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய தன்மையினை பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக துசின முதலே இருப்பது போல இன்றைக்கு இந்த பொது இடங்களாக இருக்கக்கூடிய பூங்காக்களாக இருக்கலாம், வைத்தியசாலைகளாக இருக்கலாம், குறிப்பாக இந்த பொது நூலகங்களாக இருக்கலாம். இவ்வாறான இடங்களிலே நாங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு வரன்முறை இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த பொது நூலகங்கள் எல்லாம் எங்களினுடைய மரபு, பண்பாடு, கலை, கலாச்சாரம் என்று குறிப்பிடக்கூடிய பல்வேறு விடயங்களை தாங்கி நிற்கக்கூடிய நூல்களை சேமித்து வைக்கக்கூடிய இடமாக இருக்கும். அங்கே என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த மரபு வழி இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த நூல்களை எல்லாம் எடுத்துட்டு பேப்பரை கிழிக்கிறது அல்லது அந்த நூல்கள் எங்கட பாட்டுக்கு கிறுக்கிறது, எங்களுக்கு தேவையான பக்கங்களை கிழித்து எடுத்து விட்டு அந்த நூல்களை திருப்பி கொடுப்பது அல்லது ஏதோ ஒரு விதத்துல நாங்கள் பயன்படுத்திட்டு அந்த இராக்கைகளிலே அதனுடைய முறைமையை தாண்டி இன்னொரு முறைமைக்கு கீழே அதனை கொண்டு போய் அடுக்கிறது அல்லது யாரோ ஒருவர் அதனை பார்க்க கூடாது, அதனை படிக்க கூடாது என்று சொல்லி ஒழித்து வைப்பது, மட்டைகளை கிழிப்பது என்று சொல்லி நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒரு முகஞ்சொலிக்க வைக்கக்கூடிய செயல்களாக இருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த வைத்தியசாலைகளில் எல்லாம் பார்த்தீர்களானால் குடிப்பதற்கு, குடிநீர் அருந்துவதற்கு என்று சொல்லி ஒரு குழாய் பைப் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்திலே போய் நின்று தண்ணீர் போதலை வைத்து நாங்கள் தண்ணீர் எடுப்பதற்கு பயன்படுத்துவோம். அந்த இடத்தில் போய் எச்சிலை துப்புகிறோம் அல்லது வாயை கொப்பளிக்கிறோம் என்று சொன்னால் எங்களினுடைய செயல்கள் எவ்வாறானதாக இருக்கிறது என்பது தொடர்பாக அனைவரும் சிந்திக்க வேண்டும். ஒரு இடத்திலே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரன்முறை, இப்படித்தான் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ற முறைமைகள் இருக்கிறது என்று சொன்னால் கட்டாயமாக அதனை நாங்கள் பின்பற்ற வேண்டும். யார் பார்க்கிறார்கள் பார்க்கவில்லை என்பதை தாண்டி நாங்கள் அந்த வரன்முறைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கேமராக்கள் இல்லாத இடங்கள் எல்லாம் குப்பை தொட்டிகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு பொது இடம் தானே, அது ஒரு பொது வீதி தானே, யாரோ ஒருவரினுடைய வீட்டினுடைய வாசல் தானே என்று நினைக்கக்கூடிய தன்மைகளை காணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு கண்காணிப்பு கேமராக்கள் வழியாக பார்க்கும் பொழுது தெரியக்கூடிய விடயங்கள், கார்களிலே வரக்கூடியவர்கள், நல்ல டிப்டப்பா ஆடைகள் அணிந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்கேயோ தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குப்பைகளை யாரோ ஒருவருடைய வீட்டு வாசலையோ அல்லது இந்த முட்டுச்சந்துகள் மாதிரி இருக்கக்கூடிய சந்துகள் வழியாகவோ அல்லது ஏதோ ஒரு வீதிகளினுடைய வீதி மருங்குகள்லயோ போடக்கூடியவர்களாக மாறி இருக்கக்கூடிய தன்மையினை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வெண்டலிசம் என்று சொல்லக்கூடிய செயல் அனைவரிடமே இருக்கக்கூடியதாக இருக்கும். அது பொது புத்தகங்களை, இலவச புத்தகங்களை கிழிக்கக்கூடிய தன்மைகள் தொடங்கி பொது போக்குவரத்திலே நாங்கள் பயணிக்கக்கூடிய பஸ்களிலே இருக்கக்கூடிய சீட்டுகளை கிழிக்கிறது, அந்த ஸ்பொஞ்ச பிச்சு 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 இதன்றது அல்லது இந்த குறிப்பாக நீங்கள் பார்ப்பீராக இருந்தால் நான் அண்மை காலமாக அனுபவித்திருக்கக்கூடிய விடயம் என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த பஸ்களினுடைய ஜன்னல் இருக்கைகளிலே அமரும் பொழுது அந்த ஜன்னல்களை தள்ளுவதற்கு முயலும் போது சில வேளைகளில் அது தள்ளுப்படாது. காரணம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் சப்பி துப்பி அந்த பபிள் கத்தை அந்த ஜன்னலினுடைய அந்த கண்ணாடிக்குள்ளே வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அதை திறப்பதற்கு முடியாமல் இருக்கும் அல்லது அதன் மீது தொடுவதற்கு எங்களுக்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கும். எனவே யாரோ ஒருவர் பயணிக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் மட்டும் அந்த இடத்தில் பயணிப்பதில்லை, நாங்கள் மட்டும் அந்த இடத்தினை பாவிப்பதில்லை, நாங்கள் மட்டும்தான் அதனுடைய பொதுச்சத்தினுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதில்லை. அது எங்களினுடைய சொந்த சொத்தாக இருந்தால் எங்களுக்கு வரக்கூடிய கவனம், அக்கறை அது எங்களுக்கான சொத்து அல்லது நாங்கள் காசு கொடுத்து வாங்கிய சொத்து என்று சொல்லி இருக்கக்கூடிய அக்கறை பொது சொத்துக்கள் மீதும் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அது அரசாங்கத்தினால் பொதுவாக
மக்களுக்காக சேவை நோக்கத்தின் அடிப்படையிலே வழங்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த சிறு சிறு மாற்றங்களை எங்களினுடைய மனதிலே விதைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பூங்காக்களுக்கு செல்கிறோம் அல்லது பொது இடங்களுக்கு செல்கிறோம் என்று சொன்னால் நெகிழிகளாக இருக்கலாம் அல்லது நாங்கள் பாவிக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கலாம், அனைத்தையும் குப்பை தொட்டிகளில் போடுவதற்கு பழகிக் கொள்வோம். பொது நூலகங்களிலே ஒரு புத்தகங்களை எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த புத்தகங்களை முதலில் நேசிப்பதற்கு பழகிக் கொள்வோம். முதலிலே எங்களினுடைய இயற்கையும் சூழலையும் நேசித்து நாளைக்கு என்னுடைய சந்ததிக்கு நான் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலும் தோன்றிவிட்டாலே இந்த பொதுச்சத்துக்களை சீர்குலைக்க வேண்டிய எண்ணம் தோன்றாது என்பதைத்தான் நாங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கும் கூறக்கூடியதாக இருக்கும். எனவே மீள மீள கூறக்கூடிய விடயங்கள், முடிந்தவரை இந்த பொதுச்சத்துக்களை மற்றவர்களுக்கு கையளிக்கக்கூடிய வகையிலே பாவிப்போம் என்பதைத்தான் இன்றைய நாளினுடைய கோரிக்கையாக உங்களிடம் வைத்துக் கொண்டு நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் பூனம் துஷ்யந்தன். நன்றி நேயர்களே.